ஹலோ கைஸ், வெல்கம் ஆல். நம்மக்கிட்ட SP160 2024 மாடல் இருக்குது. ஸோ இந்த பைக்கில் வந்துட்டு நம்ம டாப் ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ், அப்புறம் வந்துட்டு பிக்கப் டெஸ்ட்டு, ஸோ இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது, சஸ்பென்ஷன், அதுக்கப்புறம் கூடவே பிரேக்கிங் டெஸ்ட்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டி வந்துட்டு டே டு டே லைஃபுக்கு எப்படி செட் ஆகுது, ஸோ இதோட ப்ராக்டிகாலிட்டியெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு பார்த்துக்குவோம். வீடியோட எண்டில் வந்துட்டு மைலேஜ் டெஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்குங்க. ஸோ நம்ம வந்து வண்டியில் ஏறி உட்காந்துட்டோம். இந்த சீட் ஹைட்டை பொறுத்தவரை 796 mm கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரு 5 feet ஆளாக இருந்தால் கூட தாராளமாக உட்காந்துக்கலாம். அண்ட் கிக்கர் அசம்பிளியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது டெய்லி கம்யூட்டர் பைக் தான். ரொம்பவே ஒரு சின்ன ஒரு ஸ்போர்ட்டி நேச்சரும் அப்புறம் ஓரளவுக்கு டெய்லி கம்யூட்டருக்கும் ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த ஃபியூல் டேங்கை பொறுத்தவரை 12 லிட்டர் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்துட்டு மெட்டல் டேங்க் இருக்குது. ஸோ அதை கவர் பண்ணுற மாதிரி ஃபேரிங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த டேங்க் வந்து இந்த பைக் வந்துட்டு E20 ஃபியூல் ஃபியூச்சரில் அக்செப்ட் பண்ணுங்க. சாவி ஆன் பண்ணதுமே அந்த ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் வந்துட்டு நல்லா இருக்குது. ஸோ இந்த டிசைன் வந்துட்டு CB300Fலேருந்து அப்படியே டிரைவ் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. பட் அதில் இருக்க மாதிரி இதில் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது. ஸோ நம்ம ரைடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த செட் பட்டன் செலக்ட் பட்டன் ரெண்டையும் யூஸ் பண்ணி ட்ரிப் இருக்கீங்களா, அந்த ட்ரிப் பியோட ரீடிங்ஸை மட்டும் 0 பண்ணிக்கும். ஸோ வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ரீடிங்ஸ் எல்லாம் நீங்கள் வீடியோட எண்டில் பார்ப்பீங்க. ஸோ இந்த மீட்டர் அசம்பிளியை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னா நம்ம சேனல்லே இருக்குது. மேலே ஐகார்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்துங்க. நம்ம வந்து அந்த ட்ரிப் பியோட ரீடிங்ஸை 0 பண்ணிவிட்டு ஃபியூயல் எஃபிஷியன்சி அண்ட் ஃபியூயல் கன்சம்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இது கைஸ், இப்போ வந்து எக்ஸாஸ்ட் நோட்டை வந்து நோட் பண்ணியிருப்பீங்க. இந்த இன்ஜினை பொறுத்தவரை 162 cc. இது வந்துட்டு 13.2 பிரேக் ஹவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. நல்லாவே இன்ஜின் ரெவுமே சூப்பராக இருந்துச்சு. இதோட மைலேஜ் எக்ஸ்பெக்டட் வந்து 45 தாராளமாக எதிர்பார்க்கலாம். இப்போது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனிஷியலாகவே பிக்கப் வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு கைஸ். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் கியர் மூணுமே செம்ம ஒரு டீசென்ட் பிக்கப்பாக இருந்துச்சு. இந்த இன்ஜினை பொறுத்தவரை ஒரு மிட்ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் தான். ஸோ உங்களுக்கு 4th and 5th கியரில் வந்துட்டு பவர் ரேஷியோஸ் வந்து கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆச்சு. வந்து கியர் ஷிஃப்டிங் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு கைஸ். அண்டு நல்ல ஒரு ரைடிங் ஸ்டெபிலிட்டியுமே கிடச்சிச்சு. ஓவர் 95, 100 போகிற பக்கம் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியாக வந்துச்சு. அண்ட் பிரேக்கிங் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ABS பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. அதுவுமே செமையாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்த மாதிரி ஏதாவது மாடிக்கிட்டு வந்துச்சுன்னா நல்ல ஒரு பிரேக்கிங் ஆக்ஷனும் இருந்துச்சு. அண்ட் பிரேக்கிங் டெஸ்ட்டை பற்றி ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வரும் அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நல்ல ஒரு 100 ரீச் ஆனவுமே எந்த ஒரு வாப்ளிங்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. செமையான ஒரு மிஷினை மேக் பண்ணியிருந்தாங்க. பாடி பில்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என்ன வந்து நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்ல போனோம்னா அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் ஓரளவுக்கு ஆவரேஜுக்கும் பிலோ ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஒரு 100, 110 அந்த ரேஞ்சுக்குள்ளே போகுது. 100ல் போகிறப்பையும் கூட எந்த ஒரு ஷேக்கிங்குமே இல்லை. நல்லாவே பண்ணியிருந்தாங்க இந்த பில்டை பொறுத்தவரை. ஸோ வந்துட்டு வைப்ரேஷன்ஸ் லிமிட்டை பொறுத்தவரை 90, 95 கிராஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்துட்டு ஹேண்டில் பார்ஸில் ஃபீல் ஆகுது. அண்ட் டேர்னிங் ரேடியஸ் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. டேங்க்கில் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு தட்டலை, செம்மையாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு வைப்ரேஷன் லிமிட்டை RPM லிமிட்டை பொறுத்தவரை 8000 RPM லிமிட்டில் வந்ததுக்கப்புறம் வைப்ரேஷன் அந்த இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஃபீல் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் வந்துட்டு நம்ம பிக்கப் டெஸ்ட் எடுப்போம். ஃபஸ்ட் கியரில் வந்து 40 ரிட்டர்ன் பண்ணிச்சு. அண்ட் செகண்ட் கியரை பொறுத்தவரை உங்களுக்கு 69 வரை போச்சு. தேர்ட் கியரை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் லைட்டாக மைல்டாக கொஞ்சம் லாக் எடுத்து ஒரு 86 km அந்த ஸ்பீட் ரேஞ்சில் போச்சு. 4th and 5th கியரில் ஏற்கனவே சொன்ன மாதிரி லீனியராக தான் பவர் கெயின் ஆகுது. 4th கியரில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 98 km, மேக்ஸிமம் 100 அந்த ஹைவேஸ் இருந்துச்சுன்னா 100 ரீச் ஆயிரும். அண்ட் 5th கியரை பொறுத்தவரை உங்களுக்கு 106, 107 எனக்கு கிடச்சிது. மேக்ஸிமம் 107 வரைக்கும் தான் இது போச்சு இந்த ரோடு கண்டிஷன்ஸில். மேபி நீங்கள் ஹைவேஸில் ட்ரை பண்ணிங்கன்னா 115லேருந்து 120 வரைக்கும் போகலாம். உங்களுக்கு வந்துட்டு பிரேக்கிங் ஸ்டெபிலிட்டி அண்ட் உங்களுக்கு ஹேண்ட்லிங் ஸ்டெபிலிட்டி வேணும்னா நீங்கள் 90 to 95 அந்த ரேஞ்சில் ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் வைப்ரேஷன்ஸ் லிமிட்டும் மினிமலாக இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே 115 அந்த ரேஞ்செல்லாம் போகிறப்ப பிரேக்கிங்கும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அட்வைசபிள் ஸ்பீட் லிமிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஹைவேஸில் 90 to 95. உங்களுக்கு இதிலே வந்துட்டு சிட்டி லிமிட்ஸ்லாம் தாராளமாக 70லேருந்து 80க்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு இப்போ நம்ம ஓட்டுற மாதிரி 100லேயே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் 40 தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதே வந்துட்டு எக்கானமிக் ஸ்பீட்ஸில் 70, 75 இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறப்போ உங்களுக்கு தாராளமாக 45 வரை ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் நல்லா இருந்துச்சு. இந்த மீட்டர் விசிபிலிட்டியுமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு கைஸ். அண்ட் இந்த பைக்கோட ஸ்டெபிலிட்டி மேக்ஸிமம் ஹை ஸ்பீட்ஸ்லையுமே நல்லாவே இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. யூனிகானு இந்த SP125 அந்த மாதிரிலாம் ஓட்டியிருக்கேன். பட் இந்த SP160 பொறுத்தவரை நல்ல ஒரு ஹேண்ட்லிங் ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு கைஸ். மைலேஜ் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு தாராளமாக 45 அட்டைன் பண்ணலாம் கைஸ். அண்ட் இந்த பைக்கை பொறுத்தவரை எனக்கு ஸ்லோ ஸ்பீடில் ஓட்டணுன்னே மனசே வரல. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் மேக்ஸிமம் 90க்கு மேலே தான் இந்த பைக்கை வந்துட்டு க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டிராஃபிக் இல்லாதனால பிரேக்குமே எதுவுமே அப்ளை பண்ணல.
பிரேக்கிங் டெஸ்ட்டுமே வீடியோட எண்டில் வரும். நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த இன்ஜினை பொறுத்த. அண்டு பாடி பில்டுமே சூப்பராக இருக்குது. நெகட்டிவிட்டிஸும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி இன்னும் பண்ணியிருக்கலாம். அண்ட் மீட்டரில் வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. அண்ட் இந்த மீட்டரில் ட்ரிப் பி வந்துட்டு 0 பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூயல் கன்சம்ஷன் இப்போ வந்துட்டு ஸ்க்ரீனில் தெரியுது 100 ml இப்போ வந்துட்டு கன்சியூம் பண்ணியிருக்க மாதிரி காமிக்குது. வீடியோட எண்டில் பார்ப்போம் என்னென்ன உங்களுக்கு தருது அப்படிங்கிறத. அண்ட் கிளச் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு வந்துட்டு 4th and 5th கியர்லையுமே ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணி போயிட்டே இருந்திருக்கலாம். இதில் வந்து நெகட்டிவ் என்னென்னா ஸ்லிப்பர் கிளச் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கல. பட் பேலன்சர் கியர் டெக்னாலஜி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஓகே தான். அந்த ஹோண்டா பொறுத்தவரை கிளச் ஆப்ரேஷன்ஸ் நல்லாவே இருக்கும். அண்ட் வந்துட்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் 172 mm கொடுத்துருக்காங்க சம்திங் நினைக்கிறேன். ஸோ அதுவுமே கிரவுண்ட் கிளியரன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது கைஸ். நம்ம ஹை ஸ்பீட்லேயுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 80க்கு மேலே தாராளமாக க்ரோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வைப்ரேஷன்ஸ் லிமிட்ஸ் மிரரில் கூட வரல கைஸ் எனக்கு தெரிஞ்சு. நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு ரைடிங் போஸ்டருமே நல்லா கொடுத்துருக்காங்க. ரைடருக்கும் சரி பில்லியனுக்கும் சரி. சீட் குஷனிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த வண்டி எடுத்ததுலேருந்து 95க்கு மேலே தான் போயிட்டுருக்கேன். ஸோ வந்துட்டு இன்ஜின் ஹீட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் இந்த இன்ஜின் வந்துட்டு நல்ல பவர் 7500 RPMல அந்த 13.2 பிரேக் ஹவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் உங்களுக்கு அந்த இன்ஜின் ஹீட்டிங்லாம் இப்போ தான் லைட்டாக வர ஆரம்பிக்குது. இன்ஜின் கார்டு எல்லாமே மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ரிவ்யூ வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. மேலே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். இன்ஜின் ஹீட்டிங் இப்போ தான் லைட்டாக ஒரு 12 கிலோமீட்டர் மேலே ஓடிடுச்சு. ஸோ இந்த இன்ஜினை பொறுத்தவரை யூனிகானில் கொடுத்துருக்க அதே இன்ஜின் தான். என்ன யூனிகான் வந்து 12.7 பிரேக் ஹவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இதே SP 160 பொறுத்தவரை உங்களுக்கு 13.2 பிரேக் ஹவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். 0.5 தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். அதே தான் சேம் வாடகை, சேம் டெய்லர், சேம் வாடகை அந்த இதுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்துட்டு ஹார்னட் 2.0 வந்துட்டு ரெப்ளிகா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹார்னட் 2.0 இருக்க அந்த வீல் அசம்பிளி அண்ட் உங்களுக்கு இன்ஜின் வந்துட்டு 15.2 பிரேக் ஹவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த வகையில் இது வந்துட்டு இல்லை. இப்போ இந்த டெஸ்ட்லேயே கூட தெரிஞ்சிடும். இது வந்துட்டு எக்ஸ்பிளேடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான். இப்போ நான் அந்த மாதிரி கிராவல் ரோட்ஸில் போகிறேன். ஒரு 25-30 போகிறப்போ உங்களுக்கே தெரியும் பிரேக்கிங் டெஸ்ட்டை பொறுத்தவரை. ரியர் பிரேக் அப்ளை பண்ணோன்னே நல்லா பாருங்கள். நல்ல ஒரு வீல் லாக்கிங் இருக்குது பார்த்தீங்களா. சர்க்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு வீல் லாக்கு பிரச்சனை இந்த பிரேக்கிங் இதை பொறுத்தவரை இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு டீசென்ட்னா இது வந்துட்டு டுவல் சேனல் டுவல் டிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு பைக்கு தான். இதிலே சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ வீல் பேஸ் ஆர்னட்டுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணோம்னா ஒரு சின்ன சைஸ் 130 செக்ஷன் 17 இன்ச் அந்த வீல் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் பிரேக்குமே ஒரு அப்ளை பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஃப்ரண்ட்டு வீல் சைஸுமே ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் என்னென்னா இந்த வீல் லாக்கிங் பிரச்சனை இந்த பைக்கில் இருக்குது கைஸ். பிரேக்கிங் பொறுத்தவரை அது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி மட்டி ரோட்ஸு அதுக்கப்புறம் கிராவல் ரோட்ஸில் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நார்மல் ரோட் கண்டிஷன்ஸில் போகிறப்பயுமே ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் ஒரு 95-100 கிலோமீட்டர் ரேஞ்சில் போகிறப்ப பிரேக் அடிச்சிங்கன்னா வீல் லாக் பிரச்சனை வரும். மற்றபடி நீங்கள் 70-80 பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வராது. இனிமேல் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி மட்டி ரோட் கண்டிஷன்ஸ்லேயும் உங்களுக்கு பிரேக்கிங் அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்துட்டு அது எஃபிசெட்டில் கொடுத்துருக்க மாதிரி இல்லை வந்துட்டு அப்பாச்சியில் கொடுத்துருக்க மாதிரி உங்களுக்கு டுவல் சேனல் ஏபிஎஸ்ஸும் கிடையாது. அண்ட் அகைன் உங்களுக்கு N160 கூட டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ரியர் பிரேக் அப்ளை பண்ணோன்னா செமையாக ஒரு வீல் லாக்கிங் அண்ட் ஸ்கிட்டிங் பிரச்சனை இருக்குது. இது மட்டி ரோட்டில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி காமிக்கிறேன். ஃப்ரண்ட் பிரேக்கில் மட்டும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸ் வந்துட்டு 276 mm. ரியரில் டிஸ்க் வேரியண்ட்டில் வந்துட்டு 230 mm கொடுத்துருக்காங்க. ஈவன் RLP சென்சார் அந்த மாதிரி கூட இல்லை. ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இல்லை. ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த வண்டி வந்துட்டு 90 கிலோமீட்டரில் நல்லா தாராளமாக க்ரூஸ் பண்ணலாம். ஹேண்ட்லிங் ஸ்டெபிலிட்டி இருக்குது. பட் உங்களுக்கு அந்த பிரேக்கிங் தான் நம்ம திரும்ப அதை தான் சொல்கிறது. வீல் லாக்கிங் ப்ராப்ளம் இருக்குது. மேபி நீங்கள் ஸ்டாக் டயர்லேருந்து நெக்ஸ்ட் டயர் மாற்றுறப்போ வேணால் அந்த ஹார்னட்டில் வர 146 டயர் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அண்ட் இந்த வீல் சீட்டிங் ப்ராப்ளமும் ஓரளவுக்கு அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் பெரிய சைஸ் டயர் போகிறனால உங்களுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் வந்துட்டு ஓரளவுக்கு கம்மியாகலாம். அண்ட் மைலேஜும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 45லேருந்து வரது ஏர்ன் பண்ணுறது உங்களுக்கு 42-43 அந்த மாதிரி குறைய வாய்ப்பு இருக்குது கைஸ். அண்ட் இன்னொரு நெகட்டிவ் இந்த பைக்கில் என்னென்னா வந்துட்டு சஸ்பென்ஷன் தான். இது மாதிரி கொஞ்சம் மேடு பள்ளமாக ஒரு கண்டிஷன் கம்மியாக இருக்க ரோடு கண்டிஷன்ஸில் போகிறப்போ ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் ஆக்ஷன் கொஞ்சம் ட்ராவல் வந்துட்டு ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஒரு சின்ன இல்லைன்னா பெரிய பள்ளத்தில் விடுறப்போ சரி, கொஞ்சம் வேகமாக போய் இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸில் விடுறப்போ சரி, ரியர் சஸ்பென்ஷன் ரொம்பவே ஸ்டிஃபராக இருக்குது. எனக்கு ஃபீல் ஆச்சு. மேக்ஸிமம் நான் ஒரு 60 கிலோவில் இருக்கனால எனக்கு அந்த ஃபீலிங் இருந்திருக்கலாம். மேபி பில்லியன் வச்சு ட்ரை பண்ணுறப்போ எப்படின்னு தெரில. ஆனால் ஓரளவுக்கு யூனிகான்
டியூஷனில் என்ன ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதே தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபராக இருக்குது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனோட ட்ராவலோ ஓகே தான். அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரை எங்கேயுமே தட்டில் 172 என்னமோ சம்திங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு. பட் ஹை ஸ்பீட் க்ரூசிங் அந்த ஸ்டெபிலிட்டியும் இன்ஜின் ஸ்மூத்னஸும் சூப்பராக இருந்துச்சு கைஸ். நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன மேடு பள்ளம் இல்லைனா ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஓட்டப்போ 5th கியரில் இருக்குது பாருங்கள். ஸ்லோ ஸ்பீடில் போகலாமான்னு பார்த்தீங்கன்னா அந்த நாக்கிங் ப்ராப்ளம் நீங்களே பார்ப்பீங்க இருக்குது. அடுத்து வந்துட்டு 4th கியரில் நான் வந்துட்டு கம்மி பண்ணுறேன். ஸோ அதுலேயுமே கொஞ்சம் ஓரளவுக்கு டக்குன்னு ஒரு டாக்கிங் ப்ராப்ளம் இருக்குது. 3rd கியர் வரைக்குமே இருந்துச்சு அந்த நாக்கிங் ப்ராப்ளம். ஸோ அந்த ஹேண்ட்லிங் வந்துட்டு ஓரளவுக்கு கியர் வந்துட்டு ஒரு ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. மேக்ஸிமம் நாங்கள் ஸ்லிப்பர் கிளச் யூஸ் பண்ணி பார்த்தனால ஹார்னர் 2.0 இருக்குது. அதனால் இந்த ஒரு ஃபீலிங் கூட நம்மளுக்கு இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு யங்ஸ்டராக இருந்தீங்கன்னா வந்துட்டு தாராளமாக இந்த பைக்கை வந்துட்டு சூஸ் பண்ணலாம். 80 to 90 ஸ்பீட் லிமிட்ஸில் க்ளோஸ் பண்ணலாம். இதே வந்துட்டு உங்களுக்கு ஃபேமிலி மேன் இல்லை கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருந்தால் இந்த தாராளமாக இந்த பைக்கை சூஸ் பண்ணலாம். ஒரு மேக்ஸிமம் அவங்களோட ஸ்பீட் லிமிட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ 60 70 அவங்களுமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த வகையில் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ போத் யங்ஸ்டர்ஸ் அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி மேன் மிடில் ஏஜ் மேன் கவர் பண்ணுற மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பிளாஸ்டிக் குவாலிட்டி ஓரளவுக்கு நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்பாச்சி 160 கொடுத்த மாதிரி எந்த ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் இந்த பைக்கில் கொடுக்கல கைஸ். அது ஒரு நெகட்டிவ். அப்புறம் வீல் லாக்கிங் ப்ராப்ளம் அது ஆக்சுவலாக இருக்குது. ஸோ நீங்கள் வீல் லாக்கிங் ப்ராப்ளம்னு எடுத்த வர நீங்கள் ஹை ஸ்பீடில் போகிறப்ப மட்டும் அதை வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு நெகட்டிவ் என்னென்னா டியூவல் சேனல் ஏபிஎஸோ இல்லை ட்ராக்ஷன் கண்ட்ரோலோ கொடுத்துருக்கலாம். மேபி இந்த ஏப்ரல் அப்டேட் 2024 அப்டேட்டில் வர வாய்ப்பு இருக்குது கைஸ். அண்டு நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ட்ரிப்பி வந்துட்டு 0 பண்ணிட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிருக்குன்னு பாருங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி 300 ml வந்துட்டு இந்த ஃபியூல் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு. இந்த 9.4 கிலோமீட்டர் அரௌண்ட் ஓடிடுச்சு அந்த நான் ட்ரிப் 0 பண்ணதுலேருந்து இப்போ வர. வீடியோ கட் பண்ணி தான் போட்டுருக்கேன், எடிட்டிங்கில் கட் பண்ணிட்டேன். பட் வந்துட்டு அந்த ரீடிங்ஸ் எதுவும் நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணல, அதே தான் கொடுத்துருக்கேன். 9.5 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. உங்களுக்கு 300 ml கன்சியூம் பண்ணியிருக்கு. ஸோ அதை நீங்கள் கேலிப்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். இது எனக்கும் மற்ற பைக் செக்மெண்ட்டோட இது புதுசாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஃபியூல் கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கேலிப்ரேட் பண்ணி காமிக்கிறதுனால உங்களுக்கு மைலேஜ் ஈஸியாக அந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து ரைட் பண்ணிங்கன்னா தாராளமாக 45 ஏர்ன் பண்ணலாம் கைஸ். நல்ல ஒரு டீசெண்ட் பிக்கப்பும் நல்ல ஒரு மைலேஜும் இருக்கக்கூடிய இன்ஜினுமே கொடுத்துருக்காங்க. 13.2 பிரேக்கர்ஸ் வரும்போது ஓகே தான். அண்டு கிட்டத்தட்ட அதே தானே ப்ரோ யூனிகானோட இன்ஜின் தானே ப்ரோ இது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே 0.5 பிரேக்கர்ஸ் பவர் அதிகமாக இருக்கனாலையும் இது வந்துட்டு 17 inch வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலையுமே. அண்டு ஓரளவுக்கு ஸ்போர்ட்டி நேச்சரில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு யூனிகானை கம்பேர் பண்ணுறப்போ இதில் மைல்டாக வந்துட்டு பிக்கப் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் உங்களுக்கு ஹை ஸ்பீடு வந்துட்டு 115 to 120 தாராளமாக போகும் கைஸ் இந்த இதை பைக்கை பொறுத்தவரை. அந்த நாக்கிங் ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு 2nd கியரில் கூட அது வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு ஸ்பீட் பிரேக்கரில் காமிக்கிறேன் பாருங்கள். 2nd கியரில் கூட அந்த இன்ஜின் டக்கடக்குன்னு ஓரளவுக்கு அடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீடில் போகிறப்ப இருந்துச்சு. மேக்ஸிமம் மேபி இந்த யூனிட்டில் இருக்கான்னு தெரில. அண்ட் நான் வந்துட்டு அந்த டாப் ஸ்பீடு எடுக்கிறப்பமே சரி ஹை ஸ்பீடு வந்துட்டு 107 தான் இந்த பைக்கு போச்சு. அந்த வண்டி எடுத்ததுலேருந்தே அந்த 90க்கு மேலே தான் போயிட்டுருக்கேன். மேக்ஸிமம் இன்ஜின் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டனால பர்ஃபார்மன்ஸ் ரெடியூஸ் ஆச்சான்னு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் வந்துட்டு SP 160 பொறுத்தவரை டாப் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக தான் போகும். ஸோ அது நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஃப்ரண்ட்டில் வந்துட்டு மீட்டர் விசிபிலிட்டி ஓகே தான். அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க அந்த ஃபேரிங்ஸில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. மேபி நீங்கள் எதாவது வச்சுக்கலாம். அண்டு வந்து இப்போது ரைட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு 15 கிலோமீட்டர் சம்திங் ஓடிடுச்சு, 14 சம்திங் ஓடிடுச்சு. இன்ஜின் ஹீட்டு கொஞ்சம் இருக்குது கைஸ். நம்ம வேகமாக வரட்டி ஓட்டியிருக்கோம் பாருங்கள். 14.3 ஓட்டியிருக்கேன். அண்ட் 400 ml பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணுறப்ப 14x3 900 mlக்கு உங்களுக்கு 42 to 43 அந்த 1 லிட்டரையும் கம்பேர் பண்ணோம்னா 43 கிலோமீட்டர் அந்த வந்து தருது உங்களுக்கு ட்ரிப்பியை பொறுத்தவரை. ஸோ உங்களுக்கு மைலேஜ் இப்போ விரட்டி ஓட்டுறப்பமே இந்த புது இன்ஜின்கிறனால 43 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது. நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இதே வந்துட்டு ட்ரிப்பியில் பார்த்தீங்கன்னா நம்ம 0 பண்ணல, எடுத்ததுலேருந்து அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரிப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு 28 என்னமோ ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். 28 ஓடி இருக்குது. ஸோ அதை நீங்கள் பேஸ் பண்ணி பார்த்துங்க. 28 ஓடி இருக்குது. 800 ml வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது கன்சியூம் பண்ணியிருக்கு. ஸோ அதுபடி உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி பார்த்தா மைலேஜ் எவ்வளோன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். நம்ம வெரைட்டி ஓட்டினால உங்களுக்கு கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் 60 to 70 தாராளமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த இன்னொன்று சொல்ல வந்துட்டு அந்த ஃபால்ஸ் நியூட்ரல் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது இதில்.
மற்றபடி இண்டிகேட்டர் பொறுத்தவரை உங்களுக்கு அந்த ஃபால்ஸ் நியூட்ரல் அப்பப்போ காமிக்குது. மற்றபடி பிரேக்கிங் வந்துட்டு ட்ராமா இருந்தாலும் சரி, டிஸ்காக இருந்தாலும் சரி, லைட்டாக வீல் லாக்கிங் பிரச்சனை இருக்குது. லைட்டிங்கை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். ஓகே, டீசென்ட் தான். ஸோ இதுதான் கைஸ் நம்ம இந்த SP160 ரைட் ரிவ்யூவில் நம்ம ஏர்ன் பண்ணது, எக்ஸ்பீரியன்ஸ் ஏர்ன் பண்ணது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹார்னெட் விசஸ் SP160 வீடியோவும் சரி, யூனிகான் விசஸ் SP160 வீடியோ, அந்த மாதிரி நிறைய வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்து தெரிஞ்சுங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டில் பார்ப்போம். பாய். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அமைக்கி ஆளில் போட்டுக்கோங்க.